கைஸ் நம்ம பார்த்துட்டு வருஷம் பிளாக் ஸோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி பிளாக்ஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோ போட போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ராபரி ஃபுல்லாகவே இந்த வேனில் தான் பண்ண போகிறோம். இது வேலை தான் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு 10 மணிக்கு தான் இந்த வேன் வாங்கினேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஷாப்புக்கு தான் போகலாம். எங்கன்னு கேட்டுல இருக்கும் ஃபஸ்ட்டு இது சொல்லுவார். நம்ம அவர் சொல்கிற இடத்துக்கு நம்ம போகணும். ஃபார்ம் ஷாப்புக்கு லொக்கேஷன் போட்டிங்கன்னா ஓகே அந்த ஃபார்ம் ஷாப் வந்து லொக்கேஷன் இது ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு மேப்பு கீழே ஸ்பீட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு வந்து போகணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் நம்ம வந்து அந்த ஸ்பீடில் தான் போகணும். ராபரி முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும். ஸோ நீங்கள் நம்ம கடைசியாக வந்து பேங்க் ராபரி பண்ண போகிறோம். எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்எம்பி பிளாக்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சவுண்டு தான் இருக்குது பரவாயில்ல. நம்ம ஃபார்ம் ஷாப் போயிட்டு இருக்கோம். நான் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு ஏற்றிட்ட பிரச்சனை இல்லை. ஒரு 2 to 3 miles per hour நீங்கள் ஸ்பீட் பண்ண பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப அதிகமாக வந்து எதுக்குதான் இல்லை எப்படி வண்டி ஓட்டுவாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த சார் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபார்ம் ஷாப்புக்கு தான் நம்ம லைட் போட்டு போகிறோம். பெரிய வாய்ப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஷாப்பு கிட்ட வந்துட்டோம். உள்ளதான் ஃபார்ம் ஷாப் இருக்கும். நம்ம வந்து ஒரு டிரைவர் மாதிரியே இருக்கும் வேலையாக. நம்ம வந்து வண்டி ஆன்லே வச்சுக்கலாம். வேலை வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பத்து நேரம் கொஞ்சம் நல்லாவே இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணுவோம். ரைடிங் ப்ளேஸ் அதனால உங்களுக்கு நீங்கள் ட்ரைவிங் பிடிச்சிங்கன்னா சூப்பர். அவருக்கு வெறும் 2 தான் வந்து கொடுத்துருக்காரு. இதுதான் நம்ம ரைடிங் ப்ளேஸ் வந்து போலீஸ் போலீஸோட மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ரைடிங் ப்ளேஸ். போலீஸ் நெக்ஸ்ட் வந்து எந்த இடம் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எங்கன்னு கேட்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், நான் இப்படி பண்ணேன்னா எனக்கு வந்து எப்படி ஷேர் வரும். நாங்கள் வந்து டிரைவிங் இதுன்னு வச்சு ஷேர் பண்ணிப்போம்.
நீங்கள் நெக்ஸ்ட் ப்ளேஸ் யோசிச்சுருக்காரு. நம்ம வண்டியில் ஃபுல் ஸ்பீடில் போகும், ஏன்னா மெர்சடிஸ் தான் இது. பாருங்க போய் பாருங்க என்ன ஸ்பீடு வேன் தான் இது அதுக்கும் இருக்கும். ஐயோ இவ்வளோ ஸ்பீடு ஏற்றி போயிட்டோம். தெரியுங்க நல்ல வேலை பிரச்சனை இல்லை. நம்ம மீட்டிங் இங்கே வச்சுக்கலாம். லாக் பண்ணால் தான் வெளில வருவார். கார் லாக் பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட் பிளேஸு. ஆமாம் நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கன்னு கேட்போம். எங்கே நம்ம சொன்னானா தான் அடுத்தது. இந்த வேன் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ராபரிக்கு யூஸ் பண்ணுற வேனு. இதுவுமே கொஞ்சம் விலை ரொம்ப அதிகம், ஏன்னா இது மெர்சிடிஸுங்கிறதுனால. கொஞ்சம் வேகமாக ஃபோசல் ஃபியூவெலாம் வாங்க வண்டி ரேஸ்லாம். ஃபோசல் ஃபியூவல் இருங்க ஒரு வேலை லாக் போட்டேன். ஃபோசல் ஃபியூவல் இங்கே இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை கொடுக்கலாம். இங்கே எடுத்துடலாம். ஃபுல் ஸ்பீடில் போக வேண்டியதுதான் இருக்கும். ஃபுல் ஸ்பீடு தான். அவ்வளோதான் கைஸ். ஆக்சிடென்ட் பிடிச்சோம்னா நிற்கவே நிற்காது வண்டி. இப்போ வர கைஸ் போயிட்டே இருக்கும். இங்கே போயிட்டே இருக்கும் கைஸ். நம்ம மேலே மேப்பும் எதுக்கோ பார்த்துக்கணும். அட கைஸ் நம்ம பேசிக்கிட்டே இருந்த நேரம் ஒரு இடத்த விட்டுட்டோம். அந்த வழியாக போயிருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். பரவாயில்ல. இந்த வேனை வந்து ராபரிக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வேனு. ரொம்ப நல்ல வேன். ஆனால் 170 வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு போகும். கம்ஃபர்டபுள் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் போய் ஸ்பீட் பண்ணால் இதுதான் ஓஷோ ஃபியூவல் ஸ்டேஷன். இந்த டைம் நானும் ஹெல்ப் பண்ண போகிறேன். எங்கடா கேஷ் ரெஜிஸ்டர் பாக்ஸ் பண்ணால் இங்கே இருக்கா? சவுண்ட் வர மாட்டேங்குது. என்ன ஸ்டார் மட்டும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது யாரும் முன்னாடியே லாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் சொல்லுவார். ரொம்ப பெரிய சொல்லவும் சான்ஸ் இருக்குது. அப்படியே இருக்குது. சவுண்டே வரல. அது ஒரு மெட்டல் சவுண்டு வரும். இந்த இடம் ட்ரெயின் போட்டிருக்கேன். இருங்க எதுக்கு மூவ் வர அவரு சொன்ன அட யாரும் இது ஆல்ரெடி வந்து இது பண்ணிட்டாங்க. இதில் மேட்ருன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாண்டட் சர்வர் ஏறி இருக்கு. யார் வராங்காட்டி நம்ம இப்போ இங்கே தப்பிச்சிடலாம். நோ ப்ராப்ளம். தப்பிக்கிறதுலாம் விஷயம் இல்லை. நம்மளுக்கு வாண்டட் ஸ்டார் வந்து கரெக்டாக இருந்தது. நம்ம ஃபோன் எடுத்து வாண்டட் ஸ்டார் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்று வெறும் 2 minutes இருக்குது. பட் பரவாயில்ல நம்ம பிடிச்சிக்கலாம். என்னடா கன்செப்டெல்லாம் கேட்குது. ஐயோ சிக்னல் வேறு. சிக்னலுமே நம்ம தாண்டி போயிடக்கூடாது கைஸ். மற்ற கேம் மாதிரி போனீங்கன்னா அவ்வளோதான். அங்கே க்ரைம் நடக்குது. நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கடா சொல்கிறா. ஓகே போடுவோம் நெக்ஸ்ட் பிளேஸ். இப்போ நம்ம அடுத்து எங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கன்னு கேட்டுக்கலாம். ஷாப்பிங் சொல்கிறாங்க. இந்த ரெட் லைட்லாம் நான் ஸ்டோர் ஆனால் டபுளாக இருக்குது. அந்த பக்கம் ரெட் லைட் தான் நினைக்கிறேன். அதையும் நான் ஈஸியாக விஷயமே இல்லை. என்னதான் இடமும் நாங்கள் தப்பிச்சே போயிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மேப் இருக்கணும். கஷ்டப்பட்டு வாங்க வண்டி டேமேஜ் லொக்கேஷன்
இருங்க எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது வருது. மேப்பு பார்க்குறேன். 2 minutes 13 seconds அந்த வேறு மெடிக்கல் ஃபயர் ஸ்டேஷன். நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு நல்ல இடம் வந்து டியூனிங்க்கு போயிட வேண்டியது. நம்ம போயிட்டே தான் இருக்கோம். டியூனிங் தப்பிச்சுட்டு எதாக இருந்தாலும் சொல்கிறோம். ஐயோ லாக் போட்டு அவங்க இறங்கிடுவாங்க. ஏறா வண்டி கொஞ்சம் வேகமாக போக தப்பிச்சுட்டு என்ன ஆச்சு கைஸ் நான் தப்பிச்சுட்டு என்னாச்சு கைஸ் ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டோம். கார் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இருங்க நம்ம வந்து அன்லாக் பண்ணியாச்சு. அவர் ஏறிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏறிடுவார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எங்கே போகலான்னு ஏறிட்டார். ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அவர்கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே தெரியுமா போகிறோம்? ஸோ இப்போ அடுத்தது டூல் ஷாப் போகலாம். ஆனால் அவர் எங்கே சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நம்ம டூல் ஷாப்புக்கே போகலாம். நெக்ஸ்ட்டு டூல் ஷாப் நம்ம பிளேஸு. டூல் ஷாப்புக்கு போயிட்டே இருக்கும் கைஸ். நம்மளுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஜுவல்லரியா பண்ணிங்கன்னா ஓகே. அப்போ நம்ம ஜுவல்லரி போகலாம். நம்மள ஜுவல்லரி ஜுவல்லரி பக்கமாக இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஜுவல்லரி இங்கே இருக்குது. ஓகே இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. கரெக்டாக தான் போயிடலாம். ஓகே பக்கத்துலேயே தான் இருக்குது கைஸ். இப்போ நம்ம ரைட்டில் வச்சுருக்கோம். இருங்க வரும் இருக்காங்க பாருங்கள். இப்போ தப்பிக்கிற பாருங்க. சிக்னல் முடிட்டோம். எதுக்கோ கேட்டுக்கலாம். நின்றுக்கலாம். அதுக்கு வந்து எதுக்கோ வாண்டட் ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுக்கலாம். ஏன்னா அது இருந்ததுன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் தெரிஞ்சவருக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். பட் எதுக்கோ கேட்டுக்கலாம். கேட்டுட்டு ரொம்ப லைட் போட்டுக்கலாம். நம்ம இந்த லைட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒன்றும் இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டெய்லி டிரைவிங் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா டிரைவிங் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டிரைவிங் ஈஸியாக நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணலாம். எல்லாருமே இங்கே ஷார்ப்பாக இருப்பாங்க. இவங்க இப்போ பாருங்கள் ஈஸியாக தப்பிச்சிடலாம் கைஸ். ஒரு விஷயமே இல்லை நம்மளுக்கு. அவ்வளோதான் கைஸ். இதுதான் சிக்னலாக இருக்கும். இப்போ நம்ம ரெட் லைட் இருந்தால் ஈஸியாக தப்பிச்சிடலாம். இப்படி தான் தப்பிக்கணும். அந்த பக்கமாக வரும்போது லேன் வந்து நம்ம இந்த பக்கம் 70 தான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன சும்மா டிராஃபிக்காக போயிட்டு இருக்காங்க கைஸ். இதான் பாருங்கள் பின்னாடி வர்றதுக்கு பார்க்காம என்னதான் டிரைவிங் பண்ணுறாங்க. டிரைவிங்கே தெரியாமல் எங்களாம் வந்து ஓட்டிட்டு டிரைவிங் தான் ரொம்ப முக்கியமே இந்த கேமில். போயிட்டு பரவாயில்ல. கைஸ் வீடியோ டைம் ஆகுது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நானே ஜுவல்லரிக்கே வந்துட்டேன். ஸோ இருங்க இவர் ஆரம்பிச்சிருவார். நம்ம எண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி அடிக்கிறாருன்னு தான் ஐயோ வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அவர் எடுத்துட்டாரு. ஆல்சோ நம்ம எப்படியாவது இது பண்ணணும். இந்த போலீஸ்கிட்ட இருந்து டேய் ஓடுறா வேகமா எஸ்எம்பி ஓகே. நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். நான் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அதாவது பட் ஆல்சோ நான் வந்து டிரைவிங் எனக்கு நல்லா வருங்கனால நான் ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஜஸ்ட் மிஸ் தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இருங்க ஓகே ஏதோ தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம திருப்பியும் ஜுவல்லரி போகலான்னு தான் இருக்கோம் கைஸ். என்னென்னு பார்க்கலாம். இருங்க ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 20% ஆஃப் ஜுவல்ஸ் தான் அங்கேருந்து எடுத்துருக்கோம். டைமண்ட் எடுத்தாங்களான்னு தெரில. பார்க்கலாம். இருங்க ஒரே ஒரு சின்ன பிரேக் மட்டும் நாங்கள் என்னென்னு செக் பண்ணுறோம். அந்த இதுலேருந்து ஸோ கைஸ் நம்ம வந்து இன்னும் தப்பிச்சுட்டு தான் இருக்கோம். போலீஸ் வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இருங்க நம்ம திருப்பியும் ஜுவல்லரி போகிறோம். ஏன்னு கேட்கலாம். நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ராபரி பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வேலை வர சான்ஸ் இருக்கு. ஏதாவது தப்பிச்சோம்னா அவ்வளோதான். ட்ரக் கம்பெனியில் இப்போ தான் போகிறோம் கைஸ். நம்ம தான் வருவாங்க. அப்போ தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நம்ம தெரிஞ்ச போகிறோம் கைஸ். நம்ம வீடியோ இப்போ இடம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து
வீடியோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். நாளைக்கு வந்து ஒரு பேங்க் ராபரி பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொலாப் பண்ண சாய் கேமிங்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். எல்லாமே போயிடுச்சு. அவரை வந்து இந்த இதுதான் வந்து கொஷின். நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு இது வராது, டவுட்லாம் எதுவும் வராது. கார் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வெளில இறக்கி விடலாம். ஸோ வந்து தேங்க்ஸ் சொல்லலாம். ஸோ எஸ்எம்பி பிளாக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நல்ல பண்ணியிருக்காரு. சாய் கேமிங் டு கொலாப் வித் அஸ். நம்ம கூட நல்ல கொலாபரேஷன். அது வந்து பரவாயில்ல, ஒன்று அவருக்கு தெரியும். இப்போ அடுத்தது நம்ம எஸ்எம்பி கிட்ட சொல்லி கேம் டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. எண்ட் ஆஃப் த வீடியோ. பாய் சொல்லிடலாம். பாய் வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் பிளாக்ஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வர்ஷன் கொலாப். ஆமாம், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்க போடுவாங்க அவங்க சேனலில், கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்சிருச்சு. ஸோ 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ